வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா STR49. இப்போ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அப்செட்டில் தான் வந்து இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அக்டோபர் 4ஆம் தேதி வர வேண்டிய STR49 ப்ரோமோ வீடியோ வரல, போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்து ப்ரோமோக்கான அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் எந்த டைமுக்கு வரப்போகுது, எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படிங்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி ப்ரோமோ வரப்போகிறது இல்லை, மறுபடியும் வழக்கம் போல் வேலையை காட்டிட்டாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி கலைப்புலிதானும் மறுபடியும் ஒரு போஸ்ட் போட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த STR49 ப்ரோமோ வீடியோவை ஒரே நேரத்தில் யூடியூப் தியேட்டர்ஸ்லயும் ரிலீஸ் பண்ற மாதிரி தான் கலைப்புலிதானு வந்து பிளான் பண்ணிருக்காரு. இத்தனை நாள் ரசிகர்கள் இந்த படத்துக்காக பொறுமையா வெயிட் பண்ணதுக்கு இப்படி பண்றதா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இன்னும் இந்த ப்ரோமோ வீடியோக்கான சென்சார் ப்ராசஸ் வந்து முடியல, சென்சாருக்கு இவங்க அனுப்பவே இல்லை. இந்த வாரம் தான் சென்சார் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ டிலே தான், ஆனால் ப்ரோமோ வந்து ரொம்ப டிலே ஆகாது. தீபாவளிக்குள்ளேயே ப்ரோமோ ரிலீஸ் பண்ற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மந்தே வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்காங்க. STR49 ப்ரோமோ வீடியோக்கான டியூரேஷன் வந்து கொஞ்சம் லென்த் ஒரு டியூரேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மினிமம் 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு போல. ஆனால் இப்போ சென்சாருக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் இதில் எத்தனை வந்து கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா கட் பண்ணுற மாதிரியான ராவான காட்சிகள் ப்ரோமோலே வெற்றிமாறன் பிளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்டில் நடந்திருக்கிற ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஜிவி பிரகாஷ் தான் STR49க்கு மியூசிக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஜிவி பிரகாஷை ரீப்ளேஸ் பண்ணி அனிருத் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெற்றிமாறன் அனிருத் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி STRம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் கூட ஒர்க் பண்ணுறாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைமா? ஏற்கனவே உங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்களே, அந்த பாட்டை நீங்கள் கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து இப்போ இருக்கலாம். அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன், ஆனால் அது அன்அஃபிஷியலாக ஒர்க் பண்ணது, அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறது இதுதான். இந்த படம் வந்து வடசென்னை யூனிவர்ஸில் நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்கிறதுனால வடசென்னையோடைய ஒரு சில ஃபுட்டேஜஸ் இந்த படத்துக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வடசென்னை ஃபுட்டேஜ்னா படத்தோடைய சீன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. வெற்றிமாறன் வடசென்னை படத்திலே யூஸ் பண்ணாமல் அவர் வச்சிருக்கிற ஃபுட்டேஜஸ், மெயினாக ராஜனுடைய போர்ஷன்ஸை இந்த படத்துக்குள்ள யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த மாசம் தீபாவளிக்கு முன்னாடியோ இல்ல தீபாவளிக்கு அப்புறமோ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தீபாவளியை மூவி டீம் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அது கன்ஃபார்ம்டா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற படம் டியூட் மூவி டீம் வந்து முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னொரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டியூட் படத்தை தமிழ்நாட்டில் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வாங்கி ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியில் போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஏஜிஎஸ் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜிஎஸ் வந்து இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டியூட் படத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லப்படுது. மமிதா பைஜியோடைய கேரக்டர் பேர் வந்து குரல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத அந்த படத்தோடைய ஸ்டோரியா ஒரு பிளாட் சினாப்சிஸ் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ டியூடுக்கு அடுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய இன்னொரு ப்ராஜெக்டான LIK எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு LIK வந்து டிசம்பர் ரிலீஸ் தான் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. டிசம்பர்னா கிறிஸ்மஸ் ரிலீஸ் டார்கெட் பண்றாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LIK வந்து இந்த வருஷம் நவம்பர் மந்த்லேருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த்துக்குள்ள ஏதோ ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் கிறிஸ்மஸ் பொங்கலுக்கு கண்டிப்பாக வராது, வேற டேட்டில் தான் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதில் ஏதாவது மாற்றம் நடந்து கிறிஸ்மஸ்க்கு வருமா, இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங்கே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜய் நடிச்சிருக்கிற ஜனநாயகன் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட் வீடியோஸில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் விஜய் பாடி இருக்கிற பாட்டை வந்து தீபாவளி ஸ்பெஷலாக மூவி டீம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு இல்லை, ஜனநாயகன் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வராது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம், இன்னும் அந்த இஷ்யூ வந்து முடியல, போயிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ அதனால தீபாவளிக்கு கண்டிப்பாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதை மீறியும் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஸோ தீபாவளி மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வராது. நவம்பருக்கு மேலே தான் பொறுமையாக அப்டேட்ஸை வந்து ஒவ்வொன்றா விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வந்து நவம்பர் மிட் இல்லை நவம்பர் எண்ட் அந்த மாதிரி டைமில் வந்து வரலாம். ஜனநாயகன் அப்டேட்ஸை தாண்டி டிசம்பர் மாதம் டிசம்பர் 27ஆம் தேதி ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுவே கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போ இந்த இஷ்யூலாம் நடந்ததுக்கு அப்புறமா மேபி வந்து ஆடியோ லான்ச்சே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் வருது. ஸோ ஆடியோ லான்ச் வந்து நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது அது கிட்ட வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவருடைய இட்லி கடை படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மாதம் நவம்பர் மாதம் தேரே இஷ்குமே அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது.
அதுக்கடுத்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா D54 அந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வேல்ஸே வந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. D54 வந்து போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வேல்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ செம்ம ஸ்பீடாக வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வேல்ஸ் வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 96 பிரேம்குமார் இயக்கத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்க போகிற ஒரு படம். ஸோ இதை பற்றி பிரேம்குமார் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இப்போ வேல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கான ஒரு படமாக இருக்கும், ரொம்ப ஆப்டாக வந்து அவர் இருப்பார், கிட்டத்தட்ட ஆவேஷம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆவேஷம் வந்து ஒரு ஃபன் என்டர்டெய்னராக வந்து இருந்துச்சு. பட் இந்த படம் ஒரு ஃபன் பேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பிரேம்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் த்ரில்லராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செமையான ஒரு படமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய் பீம் படத்தோடைய டைரக்டர் டிஜே ஞானவேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோகன்லாலை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படம் வந்து வேற எதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவர் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்த தோசா கிங் அந்த ப்ராஜெக்ட் தான் மோகன்லால் கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்தது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மோகன்லால் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. மோகன்லாலுக்கு பதிலாக சத்யராஜ் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு, அவர் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் இருக்கு. மதகஜராஜா காம்போ, அதாவது மியூசிக் டைரக்டரா விஜய் ஆண்டனி, டைரக்டர் சுந்தர்சி, ஆக்டர் விஷால், இவங்க 3 பேரும் சேர்ந்து இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவுமே வந்து மதகஜராஜா மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபன் என்டர்டெய்னர் ஃபிலிமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சந்தானம் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. பட் சந்தானம் திரும்பி உள்ளே வந்தாருன்னா செமையாக தான் இருக்கும். மேபி வராரா இல்லையா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக போஸ்டர் கூட விட்டுருந்தாங்க. இன்னும் ஒரு ஷெட்யூல் தான் இந்த படத்துக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு சுந்தர்சி அடுத்து விஷால் ப்ராஜெக்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார். விஷால் இப்போ மகுடம் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை வந்து அவர் முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். சூர்யா அடுத்து ஆரம்பிக்க போகிற ப்ராஜெக்ட் வந்து சூர்யா 47. இந்த படத்தை பற்றி இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஜித்து மாதவன் டைரக்ட் பண்ணுறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா இந்த படத்தில் போலீஸாக நடிக்க போகிறாரு, அதுவும் ஒரு ரவுடி போலீஸாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அதை தாண்டி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து கேரளா பேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சூர்யா ஒரு தமிழ் காப் வந்து இங்கேருந்து கேரளா போய் அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் வந்து கதைக்களமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ கொச்சியில் தான் வந்து இந்த படத்துக்கான செட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோடைய டைரக்டர் ஜித்து மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சேலரி வாங்குறாரு, டபுள் டிஜிட்டில் சேலரி வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது.